அணி. அதனால தான் அந்த இரண்டு அணிகளும் அரையிறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றதாக பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. So they are powerful. So this is the first try, first semi-final, first try, just number 12. Blasters versus Terror Bulls, the classical player. Wow! ஒரு அற்புதமான catch from left corner. Blasters, they're taking crossing points. Just number 12. Kumari Manesero player. Just number 12. நாங்களும் படைத்தவர்கள் அல்ல, நீங்கள் புள்ளிகள் எடுத்தால் நாங்களும் எடுப்போம் என்று. With a balanced team, that's why you can see the point system 1-1. Just number 11. நிறைய வெற்றி புள்ளிகளை லைட் மேட்சில் எடுத்து கொடுத்த ஒரு அற்புதமான வீரர். Safan, the classic moment player. எத்தனை என்று பார்க்க வேண்டும். நடுவரின் தீர்ப்பு தான் முடிவு சொல்லும். அணிகள் ஆடும்பொழுது இப்படிதான் பாயிண்டுகள் அங்கும் இங்குமாக போய்கொண்டிருக்கும். நீங்கள் பார்க்க தெரியும். 2-2 மக்கள் அப்படி ஒவ்வொரு வந்து அந்த சிஸ்டத்தை இந்த கேலரி அப்படி ஃபில் பண்ண போறாங்க. So this is semi-final. Don't forget that. This is double leg goal, ladies and gentlemen. ஒரு 10 புள்ளி லீட்ல இருந்தாலுமே கேஷுவலா நடந்துறாங்க. So this number 11. 5 பேர் டிஃபென்ஸ் கண்டிப்பா ரீச் பண்ணிப்பாரு. ரொம்ப பாயிண்ட் சுற்றி வரதுவரை இந்த காட்சிகளாக தான் இருக்கும். ஃபைனல் மேட்ச் நடக்கும்போது ஏராளமான சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொருவராக வருகை கொண்டிருக்கின்றார்கள். Just number 6. 4-2 மோகினி பிளாஸ்டர்ஸ் 3. ஸ்கோர் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஒவ்வொரு புள்ளிகளும் நல்ல ஒரு டைமிங் சக்தி, நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிறைய பிளேயர் சக்தி வேல். 4-4. ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் அரையிறுதி போட்டி. நாங்கள் எதுக்காக இந்த அரையிறுதி போட்டி வந்தோம், எப்படி வந்தோம், எவ்வளவு நாங்கள் ஸ்ட்ராங். டைம் இந்த மாதிரி போட்டி ஆட்டத்தில் கண்டிப்பாக நிறைய புள்ளிகள் எடுப்போம். ஒரு ஸ்டார் பிளேயர் நமக்கு தெரியும். அந்த மாதிரி தான் விளையாடுவாங்க ஒவ்வொருமா. ஆனால் எல்லாருமே ஸ்டார் பிளேயராக இருப்பது கண்டிப்பாக கஷ்டமான விஷயத்தை உருவாகும். நல்ல ஒரு ரன்னிங் டச் சொல்லியிருக்காரு. லெட்ஸ் see. நடுவர் தான் தீர்ப்பு சொல்லணும். சரி, நடுவர் yes. We cannot change the judgment. Terror Bulls 6 and Terror Bulls 6, Mohini Blasters 4. That's number 14. From left corner.
நிறைய சிறப்பு விருந்தினர்கள் நிறைய பேச்சாளர்களை கௌரவிக்கும் நேரம். Super tackle 2 points. Mohini Blasters. Third right. Do what I right. So Mohini Blasters with the third right. So கண்டிப்பா பாயிண்ட் ஓட தாங்க வரணும். என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ரைட் பண்றாரு புடிச்சிட்டாங்க. இல்ல. So Terror Bullsக்கு 1 point போகுதுங்க. So 9 pointsல இருக்காங்க Terror Bulls and 6 pointsல Mohini Blasters. So ரெண்டு பேர் இந்த பக்கம் இருக்காங்க. கண்டிப்பா நம்ம விஸ்வாவை நம்பலாம். சோ இந்த மாதிரி பாயிண்ட் கிடைச்சிருக்கா? எஸ். சோ இந்த வாட்டி பாயிண்டோட தான் வந்திருக்காரு. சோ சங்கர் வந்து லாஸ்ட் பிளேயரா வந்திருக்காரு. பாப்போம் சோ பாயிண்டோட போறாரா இல்ல வார்னிங் Terror Bulls வந்து பாயிண்ட் சேர்க்க போறாங்களான்னு பார்க்கலாம். ஹவுஸ்ல இருக்காங்க. சோ கண்டிப்பா ஒவ்வொரு டைம்லயே பாத்தீங்கன்னா அந்த ரைடர் அப்படியே புடிச்சு போட்டுறாங்க. இருந்தாலும் ஒரு போனஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு Mohini Blastersக்கு. சோ ஆல் அவுட் வந்து விஸ்வா. சோ கேப்டன் ஆஃப் Terror Bulls விஸ்வா வந்திருக்காரு. பாப்போம். ஏன்னா அந்த பக்கமும் ஃபுல் ஹவுஸ்ல இருக்காங்க, இந்த பக்கமும் ஃபுல் ஹவுஸ்ல இருக்காங்க. சோ என்ன பண்றாங்க? எஸ் கிடைச்சிருக்கா? ரைடர் அவுட். அப்பா லைன் வரைக்கும் போனாரு. பட் ஆஃப் கோர்ஸ் ரைடர் அவுட். ஒரு நல்ல ட்ரை. சோ ஜெர்சி நம்பர் 2 Terror Bulls வந்து ட்ரை பண்ணா. எஸ் ஒரு பாயிண்டோட தான் வந்திருக்காரு. கம் ஆன். சோ வந்த வேகத்துல ஜஸ்ட் Two order. Third right, two order right. So third right Mohini Blastersக்கு. So ரெண்டு இன்டிக்கு அப்புறம் இந்த third rightல இருக்காங்க. So பாயிண்டோட வரணும் பாப்போம். முடிச்சிட்டாங்க. அப்பா ஒரே புடியா முடிச்சாச்சு. So ஜெர்சி நம்பர் 3 சுரேந்திரன் இந்த முறையான ஸ்டார் ரைடர். ஸோ கண்டிப்பா தன்னோட டீமுக்கு பாயிண்டோட போவாரா? ஸோ கல்கிற சுரேந்தர் Mohini Blastersலேருந்து வந்திருக்காரு. உள்ளே வர விட மாட்டாங்க. டிஃபென்ஸ் அஃபென்ஸ்னு எல்லா பக்கமும். ஸோ இன்னைக்குமே விஸ்வா வந்திருக்காரு தேர்ட் ரைட்ல. வாட்டி பாயிண்ட் அவங்க கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். இல்ல விஸ்வாவை கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். எஸ் பாயிண்ட் கோடு வரைக்குமே வந்துட்டு இருக்கு. பார்ப்போம் கிடைக்கல. ஸோ பாயிண்ட் ஆஃப் கோர்ஸ் நம்மளுடைய Mohini Blastersக்கு. Third right, do or die right. Two order. Third. Do or die third right ஆரம்பமாயிருக்கு. அண்ட் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க Mohini Blastersல இருந்து. ஸ்ரீராம் இங்க வந்திருக்காரு. ரைடுக்கு சூப்பரா ஜம்ப் பண்ணி ஓடலாம் அப்படின்னு நினைச்ச நேரத்துல காலை பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு எக்ஸலண்டான கேட்ச். மீண்டும் ஒரு பாயிண்ட். சைட் சேஞ்ச் ஹாஃப் டைம்ல பாத்தீங்கன்னா 17 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. நம்ம டீமுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த டீம் எல்லாம் ஒரு சில இடத்துல இருந்து மிஸ் பண்ணனால ஸோ டோர்னமெண்ட் இந்த மேட்சஸ்ல இருந்து வெளியில போயிருக்காங்க. ஸோ டே 3ல Terror Bullsம் Mohini Blastersம் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மோதிட்டு இருக்காங்க. இங்க விஸ்வா வந்திருக்காரு. Go from the lead. Terror Bulls captain சூப்பர் பிடிச்சிட்டாரு சக்திவேல். ஸோ கண்டிப்பா ஏன்னா கேப்டன் அவுட் தான். தேர்ட் ரைட் டூ ஆர் ரைட். இந்த முறையாவது பாயிண்டோட வருவாங்க. தேர்ட் ரைட்ல இருக்காங்க Mohini Blasters. தனஜெயன் களத்துல இருக்காரு. ரைட் பண்ணாரு விடல. ஒரே முடியா முடிச்சாச்சு. 1 பாயிண்ட் மறுபடியும் நம்மளுடைய Terror Bullsக்கு கொடுக்குறாங்க. ஸோ 18ல ஸோ மறுபடியும் விஸ்வா உள்ள வந்திருக்காரு. ஸோ ரைடு ஸோ வந்த உடனே இந்த ரைட்ல கண்டிப்பா பாயிண்டோட போவாரா இல்லை லாஸ்ட் டைம் மாதிரி டேக்கிள் பண்ணுவாங்களா? ட்ரை பண்றாரு. டிஃபென்ஸ்ல நல்லாவே ஸ்ட்ராங். அபிகுமார் அகைன் வந்திருக்காரு ரைட் போறதுக்கு.
ஸோ அதே மாதிரியான ஒரு டிஃபென்ஸ் 6 பேர் டிஃபென்ஸில் இதுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு டீமுமே க்ளோஸான கால் தான் இருக்காங்க. 12-18 அந்த ஒரு 6 பாயிண்ட் டிஃபென்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் டீம் மோகினி கிளாஸஸ்க்கு. ஸோ அதை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நல்ல எக்ஸலண்ட்டான டீம் போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு எஃபர்ட் அண்ட் 9 அடி. கொஞ்சம் சவுண்ட் தெரிவிக்கலாமே. ஹலோ செக் ஓகே. ஸோ 18 பாயிண்ட்ஸில் டெரர் புல்ஸ் அண்ட் 13 பாயிண்ட்ஸில் மோகினி பிளாஸ்டர்ஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட்ஸ் போர்டில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேக்கிள் ட்ரை பண்ணாங்க, பிடிச்சிட்டாங்க. டிஃபென்ஸில் டவுட்டே. லைன் கிட்ட வந்தாரு, விடல. சூப்பர், நல்ல கேட்ச். சோ இந்த பாயிண்ட் எடுக்கல. சோ அதே வேகத்தோட மோகினி பிளாஸ்டர்ஸ்ல இருந்து ரவிக்குமார் கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணணும். அதே சமயத்துல அவுட் ஆகிட்டாரு. சோ பாயிண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணும்போது அப்படியே புடிச்சு வெளியில போட்டதனால மறுபடியும் ஒரு பாயிண்ட். தேர்ட் ரைட், 2 ஆர்டர் ரைட். சோ தேர்ட் ரைட் நம்மளுடைய டெரர் புல்ஸ்க்கு அஸ்வின் கண்டிப்பா பாயிண்ட்ஸோட வரணும். எடுக்க விடல, ஒரே புடி. அப்பா சுரேந்திரன் ரைட் வந்திருக்காரு மோகினி பிளாஸ்டர்ஸ்ல இருந்து. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி எந்த இடத்துல பார்த்தாலும் ஸ்கோர் போர்டாக இருக்குது. புதுசாக ஒரு டிவி எல்லாம் வச்சு ஸ்கோர் போர்டு போட்டிருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு விஷயம் இங்கே டீம் கிட்டது கமிட்டி கிட்ட இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. அங்கே சான்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் முயற்சி பண்ணாலும் ரைடர் அவுட். ஸோ விஸ்வா ரைட் வந்திருக்காரு டெரர் புல்ஸ்ல இருந்து. விஸ்வா குடிக்க ட்ரை பண்ணாங்க, இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சுங்க. குடிக்கணும்னு வந்தாங்க, மிஸ் ஆயிடுச்சு. ஸோ 2 பாயிண்ட் நம்ம டெரர் புல்ஸ்க்கு. எஸ்கேப் ஆயிடாண்டு பட் முடியல. பட் இந்த வாட்டி சூப்பராக ஜம்ப் பண்ணி ஓடி இருக்காரு விஸ்வா. அண்ட் நம்பர் 14 மோகினி பிளாஸ்டர்ஸ்ல இருந்து சக்திவேல் வந்திருக்காரு இப்போ ரைட் போகிறதுக்கு. ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ்ல மோகினி பிளாஸ்டர்ஸ் அண்ட் 23 பாயிண்ட்ஸ்ல டெரர் புல்ஸ் இருக்காங்க. ஸோ எந்த நேரம் வேணாலும் கேம் சேஞ்ச் ஆகலாம். ஸோ பார்ப்போம். நல்ல போவாங்க ரைட் கார்னர்ல, லெஃப்ட் கார்னர்ல ஆக்சுவலாக அவுட் ஆகிருக்காரு. நல்ல ஒரு பாயிண்ட். ஸோ டிஃபெண்டர் அப்படியே அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு டைம்ல நம்ம டெரர் புல்ஸ்ல இருந்து ரைட் வந்திருக்காங்க. அபிசர் ரைட் பண்ணா, எஸ் அவுட் பண்ணிட்டாரு. அவ்வளோதான், இந்த வாட்டி வந்து சிக்கல. அது நம்ம சக்தி பேர் அவுட் ஆயிருக்காரு. ஸோ கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். பார்ப்போம். மோகினி பிளாஸ்டர்ஸ் ஜெர்சி நம்பர் 6 இவரும் ட்ரை பண்ணாரு. என்னாச்சு? பாயிண்ட் கிடைச்சா இல்லையா? கிடைச்சிருக்கீங்க 2 பாயிண்ட். ஸோ 24 பாயிண்ட்ஸ்ல டெரர் புல்ஸ் இருக்காங்க. 18 பாயிண்ட்ஸ்ல மோகினி பிளாஸ்டர்ஸ். 6 பாயிண்ட் தேவை. ஸோ பார்ப்போம். விஸ்வா வேற கலர்ல இருக்காரு, புடிச்சிட்டாங்க. நல்ல கேட்ச். ஜெர்சி நம்பர் 8 சங்கர் ஒரு Last 4 minutes. லாஸ்ட் நேரம் நெருங்கிட்டே இருக்கு. கடைசி 4 நிமிஷம் 4 பாயிண்ட்டுங்க. கடைசி 4 நிமிஷத்துல 4 பாயிண்ட் லீடிங். பார்ப்போம். ஸோ மறுபடியும் இந்த கேம்ல வந்து கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்துவாங்களா, லீட் பண்ணுவாங்களா மோகினி பிளாஸ்டர்ஸ்? ஸோ அபிஷேக் இருக்காரு. சூப்பரா ஒரு ஃபுல் ஸ்குவாட் விளையாடிருக்காங்க. ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாரு. பட் சூப்பரான ஒரு ஸோ மோகினி பிளாஸ்டர்ஸ் ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
சக்திவேல் ட்ரை பண்றாரு. கமா புடிச்சிட்டாரு. அப்பா லைன்ல புடிச்சிட்டாரு. முடிஞ்சு லாஸ்ட் 3 நிமிஷம் அவங்க 4 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. லீடு ஈக்குவலைசர் மட்டும் இல்ல, லீடே எடுத்திருக்காங்க. கேப்டன் விஸ்வா இங்க களத்துல வந்திருக்காரு ரைடு போறதுக்கு. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டார்ட். இரு அணிகளுக்கும் சம வெற்றி புள்ளி 27-27 25 ஆல். ஓகே, தேங்க் யூ. ஜெர்சி நம்பர் 9 சுரேந்தர் வந்திருக்காரு தாடி ரைட் போறதுக்கு. நல்ல ஒரு ஸ்டார்ட் அகைன். ஆஹா, லைனை தொட்டுட்டு எப்படியாச்சும் வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு முயற்சி அந்த நேரத்தில் ஆங்கிள் முடிச்சு அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. ஒரு சூப்பர் தேர்ட் ரைட் வாட் எ ரைட். விஸ்வா வந்துட்டாரு. இந்த முறை பாயிண்டோட போகணும். கடைசி நிமிஷம் விஸ்வா களத்துல இருக்காரு. என்ன பண்ண போறாங்கன்றத பார்ப்போம். தேர்ட் ரைட் டூ வாட் எ ரைட்ல பாயிண்ட் எடுத்துட்டாங்க. பாயிண்ட் கிடைச்சா போறன்ற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா மறுபடியும் ஒரு பாயிண்ட் டெரர் புல்ஸ்க்கு போ கடைசி நிமிஷத்துல இருக்கும். அதுவும் தேர்ட் ரைட் அமைஞ்சிருக்கு. டூ வாட் எ ரைட். ஃபுல் ஸ்குவாடோட விளையாடிட்டு இருக்காங்க. டீம் முடிச்சிட்டாரு. அப்பா பாயிண்ட் தொட்டுட்டாரு. சோ அவ்வளவுதாங்க, மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஒரு பாயிண்ட் வின் பண்ணிருக்காங்க the team டெரர் புல்ஸ். லாஸ்ட் மினிட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா நடந்த கொஞ்சம் டிராமாஸோட 26 பாயிண்ட்ஸ் 27 பாயிண்ட். அது ஒரு வேற மாதிரியான கேம். மோகினி பிளாஸ்டர்ஸ் சூப்பரா விளையாடினீங்க. பட் இருந்தாலும் கடைசியில் ஹார்ட் லக் அப்படின்னு சொல்லிட்டு டீம் டெரர் புல்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு